வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் இறைச்சிக்காக மாடுகளை விற்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசு, காளை, எருது, ஒட்டகம் உள்ளிட்டவற்றை இறைச்சிக்காக விற்க தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கன்றுகளை விற்பனைக்காக சந்தைகளுக்கு கொண்டு வரக்கூடாது என்றும் மாட்டு சந்தைகளில் விவசாயிகள் மட்டும் மாடுகளை விற்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு விற்பவர்கள் தங்கள் முகவரி உள்ளிட்ட விவரங்களை சந்தை நிர்வாகிகளிடம் வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இதனால் இனி சந்தைகளில் விவசாய தேவைகளுக்காக மட்டுமே மாடுகளை விற்கவோ வாங்கவோ முடியும் என்ற நிலை எழுந்துள்ளது. மேலும் மத வழிபாட்டிற்காக மாடுகளை பலியிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இறைச்சிக்காக மாடுகள் விற்பனைக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதால் கோடிக்கணக்கான குடும்பங்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்படும் என்று சேலம் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மிகப்பெரிய மாட்டு சந்தை உள்ளது. இந்த மாட்டு சந்தையில் வாரந்தோறும் பல கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறும். மாடுகள் விற்பனைக்கு மத்திய அரசு பல்வேறு புதிய நடைமுறைகளை விதித்துள்ளதால் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த தடையால் மாடுகளை வாங்கவோ விற்கவோ முடியாது என்றும் மாடு வளர்க்க முடியாத சூழலுக்கு விவசாயிகளை மத்திய அரசு தள்ளுவதாக குற்றம் சாட்டினர். மத்திய அரசு தடை உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். முடியாத மாடுகளும் ரொம்ப மாட்டுக்கு விவசாயத்துக்கு உதவாத மாடுகள் வந்து சந்தையில் கொண்டு போய் விற்கிறேங்க. சந்தையில் விற்கலன்னா அந்த மாடுகள் நாங்கள் எப்படி பண்ணுறது? எந்த ஒரு பில்லுன்னு போட்டு அதை வந்து வளர்த்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசியாக இது வந்து சந்தையில் தான் கொண்டு போய் விற்றாகணும். இதை வந்து தடை விதித்தா இது எந்த விதத்தில் நியாயம்? இது பாதிக்க போகிறது நாங்கள் மட்டும்தான், விவசாயிகள் நாங்கள் தான். இதை வந்து வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. கடைசியாக அது சந்தையில் தான் கொண்டு போய் விற்றாகணும். இதை வந்து மத்திய கவர்மெண்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ இது மறு ஆய்வு செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இறைச்சிக்காக மாடுகள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி சென்னையில் எஸ்டிபிஐ கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பட்டாளம் அருகே நடைபெற்ற சாலை மறியலால் ஐனாவரம் வில்லிவாக்கம் செல்லும் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உலக மக்கள் தொகையிலே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இன்று மாட்டு இறைச்சி தன்னுடைய உணவாக உட்கொள்ளக்கூடிய இந்த நேரத்திலே கூட மாட்டு இறைச்சியை இந்த அரசாங்கம் தடை செய்து மக்களிடையே ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்கியுள்ளது. இதை உடனடியாக இந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும். அதே போன்று இந்த இல்லை என்றால் எல்லா பகுதிகளிலும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாகவும் அதே போல மாட்டு இறைச்சியினுடைய வியாபாரிகள் சங்கம் சார்பாகவும் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து இந்த சட்டத்தை நாங்கள் வாபஸ் பெறும் வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக நாமக்கல் அஞ்சுமணி பள்ளிவாசல் தலைவர் ஷேக் நவீத் தெரிவித்துள்ளார். தடையை திரும்ப பெறாவிட்டால் சிறுபான்மையினர் தாழ்த்தப்பட்ட மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்தார். சிறுபான்மை மக்களின் மீது உள்ள ஆதிக்கத்தையும் மற்றும் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளாகவும் இதற்கு முன்னர் நடைபெற்ற எங்களுடைய முத்தலாக் பிரச்சனையாகட்டும், சரியத் சட்டமாகட்டும், இது போன்ற அனைத்து பிரச்சனைகளிலும் கையை வைத்து இந்த நாட்டை விட்டு சிறுபான்மை சமுதாயத்தை ஒடுக்க வேண்டும், ஓட வேண்டும் என்ற நினைப்பில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நாட்டின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் விதமாக நாடு முழுவதும் இறைச்சிக்காக மாடுகள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மிருகவதை தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட இந்த தடை மூலம் மத சுதந்திரம், தனி மனித சுதந்திரம், மதசார்பற்ற தன்மை மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தடையை மத்திய அரசே வெளியிடுவது நல்லாட்சியின் இலக்கணம் அல்ல என்றும் இது அரசியல் சட்டத்தின் அடிப்படையான மதசார்பற்ற தன்மையை அடியோடு அசைத்து பார்க்கும் நடவடிக்கை என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்கவே இறைச்சிக்காக மாடுகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இறைச்சிக்காக மாடுகளை விற்பதால் பாலுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் என்றார். விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்கவே மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்முடைய நாட்டினுடைய பசுக்கள் காக்கப்பட வேண்டும், ஆவினங்கள் காக்கப்பட வேண்டும். மட்டுமல்ல, விவசாயம், இயற்கை விவசாயம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கை விவசாயத்தினுடைய முதுகெலும்பாக இருந்து கொண்டிருப்பது இயற்கை உரம். அதற்கு மிக முக்கியமாக
பசுக்கள் வளர்க்கப்பட்டாக வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அதிகமாக இறைச்சியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக நம்முடைய நாடு மாறி வந்து கொண்டிருக்கிறது. திராவிடர் கழகங்களின் அஸ்தமனத்தில்தான் தமிழகத்தின் விடியல் உள்ளதாக பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் ரத்தத்தில் முளைத்த என் தேசம் என்ற புத்தக வெளியீடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்ட H. ராஜா பின்னர் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்தார். பாஜக எங்கும் மதம் சார்ந்து செயல்படுவதில்லை என்று கூறினார். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் அதிமுகவில் இருந்திருந்தார் முதல்வராக இருந்திருப்பார் என பகல் கனவு காண்பதாக தெரிவித்தார். பாஜக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக உள்ளதாக கம்யூனிஸ்டுகள் பிதற்றி வருவதாக கூறிய H. ராஜா, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், காவிரி பிரச்சனைகளுக்கு தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் தான் காரணம் என்று கூறினார். திராவிட கழகங்களின் அஸ்தமனத்தில்தான் தமிழகத்தின் விடியல் உள்ளதாகவும் மக்களின் ஆதரவோடு திராவிட கட்சிகளை அகற்றுவோம் என்று குறிப்பிட்டார். இல்லை, இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகக்கூடாது, முஸ்லீம்கள் மசூதிக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கோமா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ன்னு கேட்குறேன் நான். மதம் சார்ந்த ஆட்சி என்ன இருக்குது? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும். பிஜேபி சர்க்கார் இது மதம் சார்ந்து செஞ்சுருக்கு, நாங்கள் போட்டிருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகள் இந்துக்களை தவிர வேறு யாரும் ட்ராவல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கோமா? அல்லது எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், மோடி அவர்களுடைய கோஷமே சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான முன்னேற்றம், மேம்பாடு, இதுதானே. இதில் மதம் சார்ந்து என்ன இருக்கு? தமிழகத்தில் நாளை முதல் ரம்ஜான் நோன்பு தொடங்குவதாக தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது ஆயூப் அறிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான ரம்ஜான் நோன்பு உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. நேற்று பிறை தென்படாததால் நாளை முதல் ரம்ஜான் நோன்பு தொடங்கும் என்று தலைமை ஹாஜி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நாளை இரவு முதல் அனைத்து பள்ளி வாசல்களிலும் தராவியூ என சிறப்பு தொழுகை நடைபெறும். ரம்ஜான் மாதத்தில் 30 நாட்களும் நோன்பு இருந்து இறுதி நாளில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகின்றன. சென்னையில் மட்டும் நோன்பு இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஷாஹர் எனும் உணவு இலவசமாக வழங்க 60க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஷாபான் எங்கேயுமே பெரிய பார்க்கல. ஆகியனால் 28 மே முதல் நோம்பு ஆரம்பமாயிடும். இன்ஷா அல்லாஹ். எல்லாத்துக்கும் ரம்ஜான் முபாரக். திருவண்ணாமலை அருகே இடி மின்னல் தாக்கியதில் 6 பெண்கள் உயிரிழந்தனர். செங்கம் அருகே தலவநாயக்கன்பேட்டை பகுதியில் உள்ள அரிசி ஆலை ஒன்றில் நேற்று மாலை திடீரென இடி மின்னல் தாக்கியது. இதில் அந்த கட்டிடம் முழுவதுமாக இடிந்து விழுந்தது. அப்போது அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த 5 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் ஒரு பெண் தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவர்கள் அனைவரும் அரிசி ஆலையில் இரவு பணிக்காக வந்தபோது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனிடையே 40 அடி உயரமுள்ள புகைக்கூண்டின் பாதுகாப்பிற்காக இடி தாங்கி பொருத்தப்படாமல் அலட்சியம் காட்டியதாலேயே கோரச்சம்பவம் நடைபெற்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எந்த விதத்தில் விபத்து ஏற்படுது என்று அறிவிட்டு கூட முடியாத அளவுக்கு மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக தமிழக அரசு அதுக்குரிய உடனடியாக ஆய்வு செய்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கியும் அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த அரசாங்கம் செய்யணும். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்து களத்தூர் கிராமத்தில் இடி தாக்கி 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். களத்தூர் கிராம மைதானத்தில் நேற்று மாலை இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் விளையாடிக் கொண்டிருந்தனர். திடீரென மழை பெய்ததால் மரத்தின் அடியில் தஞ்சம் அடைந்தனர். எதிர்பாராத விதமாக இடி தாக்கியதில் மணி, திருஞானவேல் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 6 பேர் உளுந்தூர்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டத்திலிருந்து உதகைக்கு சுற்றுலா சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து 26 பயணிகள் உதகைக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். உதகையிலிருந்து இரவு 8 மணி அளவில் கோத்தகிரி வழியாக கீழ்த்தட்டப்பள்ளம் வழியே வேன் சென்று கொண்டிருந்தது. எதிர்பாராவிதமாக கட்டுப்பாட்டை இழந்த வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட பொதுமக்கள் விபத்துக்குள்ளானவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்தனர். மேலும் 2 மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் 1 உயிரிழந்தார். இதுகுறித்து கோத்தகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ரேடியன்ஸ் என்ற நிறுவனத்திடமிருந்து பெற்று 2.5 கோடி ரூபாய் கடனுக்காக அடமான வைக்கப்பட்ட சொத்துக்களை விற்க நடிகை ராதிகா மற்றும் சரத்குமாருக்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை ராதிகா மற்றும் சரத்குமார் ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள மேஜிக் பிரேம்ஸ் நிறுவனம் சார்பில் நடிகர் விக்ரம் பிரபு, கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் இது என்ன மாயம் என்ற படம் தயாரானது. இதற்காக ரேடியன்ஸ் நிறுவனத்திடமிருந்து கடந்த 2014ஆம் ஆண்டு 1.5 கோடி ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த பணத்தை திருப்பி தராத நிலையில் மேலும் 1 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வட்டியுடன் தர உத்தரவிடக் கோரி ரேடியன்ஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சொத்துக்களை விற்க தடை விதித்தும் ராதிகா மற்றும் சரத்குமார் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் ஜூன் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியாது என்ற தேர்தல் ஆணையத்தின் சவாலை தேசியவாத காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்றுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் புகார் தெரிவித்தன. இதனையடுத்து கடந்த 2 வாரங்களுக்கு முன் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டிய தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்ய வாய்ப்பு இல்லை என்று விளக்கம் அளித்தது. மேலும் புகாரை நிரூபித்து காட்ட முடியுமா என்று அரசியல் கட்சிகள் சவால் விடுத்தது. இதற்கு அரசியல் கட்சிகள் நேற்று மாலைக்குள் பதிலளிக்கலாம் என்று தெரிவித்திருந்தது. இதனையடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு 9 அரசியல் கட்சிகள் பதிலளித்துள்ளன. அதில் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முறைகேடு புகாரை நிரூபித்து காட்ட தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளன. ஆம் ஆத்மி, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மேலும் சில விளக்கங்களை கோரியுள்ளன. பாஜக, இந்திய கம்யூனிஸ்ட், ராஷ்டிரிய லோக் தளம், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் சவாலை ஏற்கவில்லை என தெரிவித்துள்ளன. EPF என அழைக்கப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் தொழிலாளர் பங்களிப்பை 10% குறைப்பது தொடர்பான முடிவு இன்று எடுக்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் நிறுவனத்தின் தரப்பில் இருந்து ஒவ்வொரு மாதமும் தலா 12% பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த அளவீட்டை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் 10% குறைக்க ஆலோசனை செய்து வருகிறது. இதற்கான இறுதி முடிவு இன்று எடுக்கப்பட உள்ளது. தொழிலாளர்களின் பங்கீட்டை குறைப்பதன் மூலம் ஊழியர்களுக்கு அதிகமான பணம் கையில் கிடைக்கும். இது நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. நாடு முழுவதும் சுமார் 11 லட்சம் மாணவ மாணவிகளுக்கான CBSE +2 வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. கடினமான கேள்விகளுக்கு வழங்கப்பட்டு வந்த கருணை மதிப்பெண்கள் இந்த ஆண்டு வழங்கப்படாது என CBSE கடந்த மாதம் அறிவித்தது. இதனை எதிர்த்து டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி இத்தனை ஆண்டுகளாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கருணை மதிப்பெண்களை ரத்து செய்வது பொறுப்பற்ற நியாயமற்ற செயல் என தெரிவித்தார். இந்த முடிவை நடப்பாண்டே அமல்படுத்தினால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் என்றும் கருணை மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் CBSE +2 தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. cbse.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்படும். டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தேர்வு முடிவுகள் இருக்கும் என CBSE அறிவித்துள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்பட திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு தங்களுடைய குற்ற பின்னணியும் தெரியும் என்று அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமானம் மூலம் கோவை சென்றார். அங்கு அமைச்சர்கள் வேலுமணி, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பதவியேற்று 100 நாட்களில் எண்ணற்ற சாதனைகள் நிகழ்த்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மலிவு விலை அரசு சிமெண்ட் கடத்தப்படுவதாக கூறப்படுவது தவறான தகவல் என்றும் தனியார் சிமெண்ட் நிறுவனங்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டிய அளவை விட குறைவான அளவே சிமெண்ட் வழங்குவதாக தெரிவித்தார். சட்டப்படி ஜெயலலிதா உருவப்படம் சட்டப்பேரவையில் திறக்கப்படும் என்றார். முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நம்ம டெப்டி ஸ்பீக்கர் தம்பிதுரை என்ன சொல்லியிருக்காங்க. ஆகவே அவங்க எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கே தெரியும் அவங்களுடைய நிலையை போய் அவங்க மேலே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது, என்னென்ன கேஸ் இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் இல்லை, கோர்ட்டு படி சட்டப்படி அம்மாவுடைய கடும் வெயில் காரணமாக தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் அனைத்தும் ஜூன் 1ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் வழக்கத்துக்கு அதிகமாக வெயில் உள்ளதால் தமிழகத்தில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பதில் ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார்.
ஈமச்சடங்கிற்காக வழங்கப்படும் உதவித்தொகையை பெற அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதால் இளம்பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியருக்கு 2000 ரூபாய் லஞ்சம் அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூரைச் சேர்ந்த தொப்பையன் கடந்த ஆண்டு உயிரிழந்தார். இந்த நிலையில் ஈமச்சடங்கிற்காக வழங்கப்படும் உதவித்தொகையை பெற அவரது குடும்பத்தினர் ஊராட்சி செயலாளரை அணுகியுள்ளனர். ஊராட்சி செயலாளர் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனையடுத்து தொப்பையன் மகள் சுதா மாவட்ட ஆட்சியருக்கு லஞ்சமாக 2000 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பினார். இதனையடுத்து தேவையானவர்களுக்கு கொடுத்து தமக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். உதவி பணம் கேட்டு ஆட்சியருக்கு லஞ்சம் அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரோ கபடி போட்டியில் விளையாட தமிழகத்தை சேர்ந்த பொறியியல் மாணவர் கலையரசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் பெத்த நாடார்பட்டியை சேர்ந்த மாணவர் கலையரசன் பொறியியல் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். சிறு வயதில் இருந்தே கபடி விளையாட்டில் ஆர்வத்துடன் செயல்படும் இவர் குஜராத் அணிக்காக புரோ கபடி போட்டியில் விளையாட தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தெரிவித்த கலையரசன் தன்னை நம்பி தேர்வு செய்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் குஜராத் அணிக்காக மட்டுமல்லாமல் நாட்டுக்காக விளையாடி கோப்பைகளை வெல்ல வேண்டும் என்பதே தமது லட்சியம் என்று தெரிவித்தார். இதில் எங்கள் காலேஜ் எங்கள் பிடி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவர் பேர் ராஜதுரை. அவர் தான் எல்லா மேட்சுக்கும் கூட்டிகிட்டு போய் ஸ்டேட் மேட்ச்சு அப்புறம் இந்தியா லெவலில் அந்த யூனிவர்சிட்டி லெவலில் என்னை விளையாட வச்சது. இது வரைக்கும் ஸ்டேட் விளையாண்டுருக்கேன், அண்ணா யூனிவர்சிட்டி விளையாண்டுருக்கேன், ஆல் இண்டியா பார்ட்டிசிபேட்டு. அடுத்து இப்போ ப்ரோ கபடியில் குஜராத் டீமுக்கு என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் ஊர் மக்கள்லாம் என்னை பாராட்டினாங்க, நல்லா வாழ்த்து தெரிவித்தாங்க. முதலமைச்சர் நாராயணசாமி தாக்கல் செய்த பட்ஜெட் பயனில்லாதது என கூறி பாஜகவினர் பட்ஜெட் நகலை கிழித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2017-18ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் நாராயணசாமி நேற்று முன்தினம் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத பட்ஜெட் என கண்டித்து பாஜக மாநில தலைவர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜகவினர் பட்ஜெட் நகலை கிழித்து குப்பை கூட்டையில் எறிந்தனர். மேலும் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எந்தவிதமான கட்டமைப்பும் புதுச்சேரியில் ரோடு மற்றும் சாலை வசதி சுகாதாரம் அனைத்திலுமே பின்தங்கி கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு தொடர்ந்து நிதி நெருக்கடிக்கு காரணமாகின்ற இந்த அரசு இந்த மக்களை ஏமாற்றியுள்ளது. பட்ஜெட் என்பது காகித வடிவில் உள்ளதால் பாண்டிச்சேரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக இன்றைய தினம் அனைத்து மாநில நிர்வாகிகளும் இந்த காகித வடிவிலான பட்ஜெட்டை கிழித்து குப்பையில் எறிந்துள்ளோம். கர்நாடகாவில் 2 பிரிவினர் இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க தமது பூட்ஸை கழட்டி உதவி ஆய்வாளர் பொதுமக்களை அடித்து விரட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் கொப்லா மாவட்டம் சிங்கநலா கிராமத்தில் 2 விவசாயிகளிடையே நிலத்தகராறு நடந்துள்ளது. அங்கு வந்த காவல் உதவி ஆய்வாளர் கூட்டத்தை கலைப்பதற்காக தமது பூட்ஸை கழட்டி அடித்து விரட்டியுள்ளார். இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். ஒசூர் கொத்தகொண்டப்பள்ளி சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் சுரேஷ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2,42,000 ரூபாயுடன் வங்கிக்கு சென்று கொண்டிருந்தார். 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று காரில் பின்தொடர்ந்து அவரின் இருசக்கர வாகனத்தில் மோதியது. சுரேஷ் கீழே விழுந்ததை அடுத்து பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த கும்பல் தப்பியது. இதுகுறித்து ஜூஜுவாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஜூஜுவாடி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்த 5 பேரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் பெங்களூரை அடுத்த உளிமாவு பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் சுரேஷின் பணத்தை கொள்ளையடித்ததும் தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் 4,96,000 ரூபாய், கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இதனிடையே இலங்கையில் நிகழ்ந்த இயற்கை சீற்றத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கப்பல் கொழும்பு சென்று கொண்டிருப்பதாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த கப்பல் இன்று காலை கொழும்பு சென்றடையும் என்றும் அடுத்த கப்பல் நாளை சென்றடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.